வேதபுரி கிராமத்துல பீமையா ரத்தினம்மான்னு பேராசை தம்பதி இருந்தாங்க. அவங்க வீட்ல வேலை செய்யறதுக்கு வள்ளி அப்படிங்கிற 20 வயசு பொண்ணு இருந்தா. வள்ளிக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. அதுக்காக அந்த ரத்தினம்மா அவளை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருந்தா. நாள் முழுக்க வேலை வாங்கிட்டு முழுசா சாப்பாடு கூட போட மாட்டா. எவ்வளவு சுத்தமா வேலை செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏ வள்ளி, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? எல்லா வேலையும் அப்படி அப்படியே இருக்க, பாத்திரம் கூட ஒழுங்கா தேக்கல அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பா. அம்மா, நீங்க சொன்ன எல்லா வேலையும் செஞ்சுட்டேன், இப்பவும் சரியா வேலை செய்யலன்னா எப்படிமா? என்னைய எதிர்த்து பேசுறியா? இன்னைக்கு இரு உன்னை வச்சுக்கிற. வள்ளி இவளோட கொடுமை தாங்க முடியாம வேற எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சு உயிர் வாழலான்னு யோசிச்சு எழுந்திருச்சு அர்த்தராத்திரி வேளையில வீட்டை விட்டு அழுதுகிட்டே போனா. அவ காட்டு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது புளிய மரத்துல உட்கார்ந்திருந்த ஒரு பேயி வள்ளி அழுதுட்டு வர்றத பாத்துச்சு. யார் நீ? எங்க போய்கிட்டு இருக்க? ஏன் அழுதுட்டு இருக்க? ரத்தினம்மா வீட்ல என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, எங்கேயாச்சும் போய் வேலை செய்யலான்னு போறேன் அப்படின்னு பயமே இல்லாம எல்லா விஷயத்தையும் சொன்னான். பிசாசு எல்லா விஷயத்தையும் கேட்டு, நானும் இப்படி கொடுமைக்கு ஆளாகிதான் இப்படி ஆயிட்டேன், நீயும் என்ன மாதிரி ஆகக்கூடாது, இரு. பிசாசு வள்ளி உடம்புக்குள்ள போயிடுச்சு. பேய் புடிச்ச வள்ளி திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்து படுத்துக்கிட்டா. விடிஞ்சும் வள்ளி எழுந்திருக்கவே இல்ல. ரத்தினம்மா அவகிட்ட வந்து அவ தூங்கறத பார்த்து ஒரு பக்கெட் நிறைய தண்ணி கொண்டு வந்து அவ முகத்துல வீசி, விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆகுது, தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட்டா. வீசின தண்ணி நேரா பக்கத்து அறையில படுத்துட்டு இருந்த அவ கணவன் மேல விழுந்தது. ரத்தினம்மாக்கு ஒண்ணுமே புரியல. பீமையா வெளியில வந்து அவகிட்ட, என்ன உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு ஒரு அடி விட்டான். ரத்தினம்மா, ஐயோ இல்லங்க, தூங்கிட்டு இருந்த வள்ளி மேலதான் ஊத்துன பாருங்க அப்படின்னு வள்ளி படுத்திருந்த இடத்த காட்டினா. பீமையா, வள்ளி தூங்கிட்டு இருக்காளா? அவ காலையில எழுந்திருச்சு வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கா அப்படின்னு அவளை காட்டினாரு. ரத்தினம்மாக்கு அவ கண்ணு அவளாலே நம்ப முடியல. வெளியில வந்து வீட்டை சுத்தி குப்பை போட்டு அத சுத்தம் பண்ண சொல்லி விளக்குமாற வள்ளி மேல எரிஞ்சா. அது கூட நேரா பீமையா மேலதான் விழுந்தது. பீமையா, உனக்கு என்ன இப்ப பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் வீட்டை சுத்தி குப்பை கொட்டி இருக்க? என் மேல என் தொடப்பத்தை வீசுன? ரத்தினம்மாக்கு எல்லாம் மாயமா இருந்துச்சு. வள்ளிய காஃபி கொண்டு வர சொல்லி சுட சுட காஃபிய அவ மேல ஊத்துனா. அந்த சூடான காஃபி பீமையா மேல விழுந்து எரிய ஆரம்பிச்சிடுச்சு. எரியுது, என் முகம் எரியுது. யார் என் மேல காஃபிய கொட்டினது? ரத்தினம்மா கையில காஃபி கப்போட குழப்பமா நின்னுட்டு இருந்தா. பீமையா, இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்ல. உனக்கு என்ன பேய்கே புடிச்சிடுச்சா? என்ன வாட்டி எடுக்கிற? அன்னைக்கு நடு ராத்திரி ஆனதும் வள்ளி உடம்புல இருந்து பிசாசு வெளியில வந்து வீட்டை கொளுத்தி விட்டுட்டா. ரத்தினம்மா, என்னங்க வீடு எரியுது, வீடு எரியுது எழுந்திருச்சு 2 பேரும் வெளியில ஓடினாங்க. வெளியில வந்து பார்த்தா எரிஞ்சிட்டு இருக்க வீட்டுல வள்ளி தண்ணிய தூக்கி ஊத்திட்டு இருந்தா. மறுநாள் காலையில பீமையா ஒரு கம்பால மாட்டை அடிக்கும் போது அந்த அடி ரத்தினாம்பாள் மேல விழுந்துச்சு. என்னங்க, நான் அவ்ளோ சொல்லியும் என்ன இந்த அடி அடிக்கிறீங்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போங்க. அப்ப பீமையா, நான் எங்கடி ஒண்ணு அடிச்ச? நீ தானே பேய் பிடிச்ச மாதிரி 4 நாளா என்ன போட்டு அடிச்ச? அத கேட்டு வள்ளிக்குள்ள இருந்த பேய் சத்தமா சிரிச்சு வெளியில வந்து, பேய் பிடிச்சது உன் பொண்டாட்டிக்கு இல்லடா, வள்ளிக்கு. வள்ளிய நீங்க படுத்தின கொடுமைக்கு பாடம் சொல்லி கொடுக்கதான் நானே வள்ளி ரூபத்துல வந்தேன். இன்னொரு தடவை இந்த நல்ல பொண்ண நீங்க கொடுமை படுத்துனீங்க, உங்களை உயிரோட விட மாட்டேன், ஜாக்கிரதை. 2 பேரும் தன்னோட தவற உணர்ந்து வள்ளி கிட்ட வந்து, வள்ளி எங்களை மன்னிச்சுடு, இனிமே உன்னை நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம், எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம், தயவு செஞ்சு இந்த பேய மட்டும் போ சொல்லிட அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க மாறிட்டீங்கன்னு நம்புறேன். ஆனா இன்னொரு வாட்டி வள்ளி மட்டும் அழுதா திரும்பவும் வருவேன், உங்க தோலை உரிச்சிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அந்த பேய் போயிடுச்சு. முன்பொரு காலத்துல சின்னப்பா அப்படிங்கிற பிச்சைக்கார வாழ்க்கை மேல விரக்தி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கலான்னு காட்டுல இருந்த ஒரு மலை அடிவாரத்துக்கு போனான். வழியில அவன் வசந்த் அப்படிங்கிற வாலிபனை பார்த்தான். அவன் கூட வாழ்க்கைய வெறுத்தவன் தான். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து மலை உச்சியில இருந்து கீழே குதிச்சிடலான்னு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குகையிலிருந்து பயங்கரமான ஒரு பேய் வெளியில வந்து அவங்க 2 பேரையும் போக விடாம தடுத்தது. சின்னப்பாவும் வசந்தும் கொஞ்சம் கூட பயப்படாம, நாங்களே தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம், அந்த வேலையை நீ மிச்சப்படுத்திட்ட,
அத கேட்ட பேய் ஆச்சரியப்பட்டு, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஆன கஷ்டம் உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சின்னப்பா, நான் ஒரு பிச்சைக்காரன், என் அப்பா தாத்தா கூட பிச்சைக்காரங்க. ஆனா நான் யார்கிட்டயாவது தர்மம் கேட்டேன்னா அவங்க என்ன விரட்டி போடா நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால எனக்கு வாழ்க்கைய வெறுத்து போச்சு. அந்த பேய் சின்னப்பாவை கேட்ட மாதிரியே வசந்தையும் கேட்டுச்சு. அவ சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு, என் கஷ்டத்தை நான் என்னன்னு சொல்றது? நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனா என் மனைவிக்கு நகைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவும் புது நகை வேணும்னு என் உயிர் எடுக்கிறா. அது நம்ம தகுதிக்கு மீறின ஆசைன்னு சொன்னா அவ கேட்க மாட்றா. வீட்டை பத்தி நினைச்சாலே என் வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு இருக்கு. அந்த பேய் குகைக்குள்ள போய் 2 மூட்டை நிறைய தங்க காசுகள் எடுத்துக்கிட்டு முதல்ல ஒரு மூட்டைய சின்னப்பா கிட்ட கொடுத்து, உனக்கு தர்மம் போடுறவங்க உன் கை கால் நல்லாதானே இருக்குன்னு உன்னை திட்டினா அதுல எந்த தப்பும் இல்ல. நீ நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம். ஆனா அப்படி செய்யறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்ல. உனக்கு சோம்பேறியா இருக்கணும். அது போற வரைக்கும் இத வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணு. அடுத்த வருஷம் இதே நாள்ல என்ன வந்து பாரு. அதுக்கப்புறம் 2வது மூட்டைய வசந்த் கிட்ட கொடுத்து, இந்த பணத்தை வச்சு உன் மனைவிக்கு நகைகளை செஞ்சு கொடுத்து அதோட நிறுத்திக்க சொல்லு. சாவ பார்த்து பயப்படாத உன்னால உன் பொண்டாட்டி அடக்கி வைக்க முடியாதா? மானக்கேடு. சின்னப்பா கிட்ட சொன்ன மாதிரியே வசந்தையும் 1 வருஷம் கழிச்சு தன்னை வந்து சந்திக்குமாறு சொல்லுச்சு அந்த பேய். அந்த 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட கிராமங்களுக்கு போனாங்க. 1 வருஷம் கழிச்சு சின்னப்பா அதே குகை கிட்ட வந்து அந்த பேய பார்த்தான். சின்னப்பா 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போன அந்த தங்கத்தை அதுகிட்ட கொடுத்து அத வணங்கி, நீ என் கண்ணை திறந்துட்ட. கஷ்டப்பட்டு உழைச்சா அதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்னு எனக்கு நீ உணர்த்திட்ட. நான் பிச்சை எடுக்கிறதே விட்டுட்ட. நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ எனக்கு கொடுத்த தங்க காசுல ஒரு நாணயத்தை கூட செலவு பண்ணல. நீ கொடுத்த தங்க காசுகளை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. அந்த பேய் சின்னப்பாவை பாராட்டி அந்த தங்க காசு மூட்டைய குகைக்குள்ள தூக்கி போட்டுச்சு. இன்னொரு பக்கம் வசந்த் வந்தான். அவன் பக்கத்துல ஒரு பெண்ணும் இருந்தா. அவ கழுத்துல தாலிய தவிர ஒரு பொட்டு நகை கூட கிடையாது. அவ கையில ஒரு சின்ன மூட்டை இருந்தது. பேயும் சின்னப்பாவும் அவங்க 2 பேரையும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அப்போ வசந்த், அம்மா, இவ என்னோட மனைவி அப்படின்னு பேய் கொடுத்த தங்க மூட்டைய அது எதிர்க்கே வச்சான். அத பார்த்த அந்த பேயி, என் மனைவி ஒரு நகை பைத்தியம்னு சொன்ன, அவ கழுத்துல தாலிய தவிர வேற எதுவுமே இல்லையே. நகை பைத்தியம் போனோங்கிறதுக்காக அவளை கொடுமைப்படுத்தினியா என்ன? அந்த கேள்விக்கு வசந்த் பதில் சொல்றதுக்குள்ள அவனோட மனைவி, நீங்க ஒரு பேயா இருந்தாலும் மனசளவுல ஒரு தெய்வத. என் கணவர் இந்த மலை அடிவாரத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம அப்ப நீங்க அவருக்கு சொன்ன அறிவுரையையும் நான் கேட்டேன். என் கணவருக்கு குடும்பத்து மேல விரக்தி வந்ததை பார்த்து என் நகை ஆசைய விட்டுட்டேன். அதுக்கு சாட்சியாதான் இந்த நகை மூட்டைய உங்களுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு அந்த மூட்டைய கீழே வச்சா. பேய் சந்தோஷத்துல சத்தமா சிரிச்சு குகைக்கு போய் சின்னப்பா கொடுத்த தங்க மூட்டைய மட்டும் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து, வசந்தையும் அவனோட மனைவியையும் அந்த தங்கங்களை எடுத்துக்க சொல்லி, உங்க 3 பேருக்குள்ள இவ்ளோ மாற்றங்கள் வந்ததால இந்த தங்கத்தாலையும் நகைகளாலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுச்சு. சின்னப்பா, வசந்த், அவனோட மனைவி 3 பேரும் சந்தோஷத்தோட அவங்க கிராமத்துக்கு போனாங்க. பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, உழைப்பே உயர்வு தரும்னு. முன்பொரு காலத்துல சமயபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வசந்த் அப்படிங்கிற வாலிபன் இருந்தான். அவனுக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சதுனால மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க போயிட்டான். வாடகைக்கு வீடு தேடி திரியும் போது அவனுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல. அப்போ கடைசியா பட்டணத்துல பணக்காரரான பட்டாபி கிட்ட, ஐயா, எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும், உங்ககிட்ட இருக்குமா? வசந்த முழுசா பார்த்து, இவ ஏதோ நல்ல பையனா தெரியறான். தம்பி, எனக்கு இந்த பட்டணத்திலேயே கொஞ்ச தூரத்துல ஒரு வீடு இருக்கு. உனக்கு வேணும்னா அங்க போய் தங்கிக்க. எனக்கு வாடகை கூட அவசியம் இல்ல. அத கேட்டு ரொம்ப ஆச்சரியத்துல இருந்தான் வசந்த். அதுக்கு பட்டாபி சிரிச்சுக்கிட்டே, நீ எதுக்கு இப்படி பாக்குற? அந்த வீட்டுக்கு பேய் வீடுங்கிற பேர் இருக்கு. யாருக்கும் அங்க போக கூட தைரியம் இல்ல. உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீ அங்க போய் தங்கிக்க. நன்றி பட்டாபி ஐயா, நான் இப்பவே அந்த வீட்டுக்கு போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போனா வசந்த். வசந்த் அங்க போய் பார்த்தா வீடு பூட்டி இருந்தது.
4 அடி முன்னாடி நடந்து போனதும் பூட்டு தானா திறந்துக்குச்சு. கதவு கூட தானாவே திறந்துக்குச்சு. அத பார்த்த வசந்த் மொழி பிதுங்கி நின்னுட்டு இருந்தான். ஆனாலும் என்ன பண்றது, தைரியத்தோட உள்ள போனான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தானாவே கதவு சாத்திக்குச்சு. வீட்டுக்குள்ள மங்களா ஏதோ தெரிஞ்சது. 3 உருவங்கள் கிட்ட வர மாதிரி தெரிஞ்சது. அடே படவா, உனக்கு என்ன தைரியம் இந்த வீட்டுக்கே வந்திருக்க? ஆமா, நீங்க யாரு? இந்த வீட்டு ஓனர் பட்டாபி என்ன இங்க தங்கிக்க சொல்லி அனுப்பினாரு. இந்த வீட்ல நாங்க ரொம்ப வருஷமா வாழறோம். என் கூட 3 பேய்களும் இருக்கு. அதுங்க என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் யாரையும் சாப்பிடாம இருக்கு. இப்போ நீங்க வந்தது தெரிஞ்சது, என் பேச்ச கூட கேட்காம உன்னை அப்படியே விழுங்கிடுங்க, புரியுதா? சரி, உங்களோட சேர்ந்து நானும் இங்கேயே தங்கிக்கிறேன். உடனே பெரிய பேய் மீதி 3 பேயையும் கூட்டுச்சு. இது என்னோட மனைவி, இதுங்க 2 என்னோட பொண்ணுங்கன்னு அறிமுகப்படுத்தி வச்சுது. 2 நாள் கழிச்சு வசந்த் வேலைக்கு போற நேரம் பார்த்து பெரிய பேய் வந்து அவனை நிறுத்துச்சு. தம்பி, உனக்கு நான் ஸ்வயம்வரம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். எனக்கு 2 பொண்ணுங்க, ஒன்னு அங்கவை, இன்னொன்னு சங்கவை. நல்லா பார்த்து பழகுங்க. யார பிடிச்சிருக்கோ அவளையே திருமணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 2 பேர்ல யாரு அழகானவங்கன்னு தேர்ந்தெடுத்து அவங்களையே திருமணம் பண்ணிக்கோங்க. வசந்த் அந்த 2 பேய்களையும் உற்று பார்க்கும்போது அதுங்க 2ம் பயங்கரமா சத்தம் போட்டு பல்ல காட்டி சிரிச்சுதுங்க. வசந்த் தன்னோட பயத்தெல்லாம் உள்ளுக்குள்ள அடக்கிக்கிட்டு தைரியமானவன் மாதிரி, நான் உண்மைய சொன்னா உங்க 2 பேர்ல யாருக்காவது கோபம் வரும். அந்த கோவத்தை கூட நான் சமாளிச்சுடுவேன். உங்க புத்திசாலித்தனத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம். கொஞ்ச நேரம் வசந்த் நல்லா யோசிச்சு அந்த 2 பேய்கள்ல ஒரு பேய காமிச்சு, இந்த 2 பேய்கள்ல இதுதான் அழகானது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவ்ளோ அழகான இந்த பொண்ணு ஏன் இன்னும் அப்பா அம்மாவோடவே இருக்கு? ஒருவேளை நீ காட்டு பக்கம் போனேனா உனக்காக நிறைய ஆண் பேய்கள் போட்டி போடுவாங்க. அப்போ அந்த பேயி தன்னோட அப்பா கிட்ட போய், இந்த ஆளு உண்மையதான் சொல்றான்பா. அவன் சொன்ன மாதிரியே நான் இப்பவே காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பி போயிடுச்சு. அப்போ 2வது பேய் வசந்த் மேல கோச்சுக்கிட்டு வீட்ல ஒரு மூலையில போய் நின்னுக்குச்சு. உடனே வசந்த் அதுகிட்ட வந்து, உண்மைய சொல்லணும்னா நீதான் ரொம்ப அழகானவ. அந்த விஷயத்த சொன்னா நீயும் வீட்டை விட்டு போயிடுவ. அப்புறம் எப்படி என்னால உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியும்? அதுக்காக தான் போய் சொல்லி அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில துரத்துன. அத கேட்டு கொஞ்சம் சமாதானம் ஆகி, அது சரி, ஒருவேளை அது திரும்பவும் இங்க வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை அவ திரும்பி இங்க வந்தானா அவளை திருமணம் பண்ணிக்க எந்த ஆண்மகனும் தயாரா இல்லன்னு அர்த்தம். அப்படின்னா அவ அழகானவ இல்லன்றது தெரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அந்த விஷயத்த அதால தாங்க முடியாது. அதனால வீட்லயும் அது தங்கவே தங்காது. அத கேட்டு சந்தோஷப்பட்டு, அப்போ என்ன நீங்க எப்ப திருமணம் செய்வீங்க? நானும் சாதாரண மனுஷன், நீயும் ஒரு பேய். அப்படி இருக்கும்போது நம்ம திருமணம் எப்படி சாத்தியமாகும்? உங்களுக்கு அந்த கஷ்டமே வேண்டாம். நான் எப்பெல்லாம் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் சாதாரண மனுஷியா மாற முடியும். அந்த இடத்துக்கு பெரிய பேய் வந்து, தம்பி, அவ கோவம் போயிடுச்சா? அவளை சமாதானப்படுத்திட்டியா? அப்பா, என்னை இவரு திருமணம் செய்து கொள்ள போறாரா அப்படின்னு அந்த பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுச்சு. தன்னோட பொண்ணோட திருமணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டு அம்மா பேயும் அப்பா பேயும் சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. முதல்ல சிரிக்கிறத நிப்பாட்டுங்க. எனக்கு வரதட்சணைய பத்தி சொல்லுங்க. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, உடனே தரேன். இந்த வீடு எனக்கு வரதட்சணையா வேணும். எனக்கு அதுவே போதும். சரி, எடுத்துக்கோ. அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல என்னோட மனைவியும் நானும் தான் இருக்கணும். நீங்க இன்னொரு வீடு பார்த்து போங்க. இது ரொம்ப அநியாயம். நாங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு கேட்டுச்சு பெரிய பேய். நீங்க இங்க இருந்தீங்கன்னா என்ன எல்லாரும் வீட்டோட மாப்பிள்ளன்னு கிண்டல் பண்ணுவாங்க. நீ சொன்னது என்னமோ சரிதான். என் பொண்ண சந்தோஷமா பாத்துக்க. நாங்க இங்க இருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லி 2 பேயும் போயிடுச்சுங்க. இப்ப இந்த பேயி தனக்கு இருந்த சக்தியால ஒரு அழகான பெண்ணா மாறிடுச்சு. அத திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா வசந்த். ஆனா அந்த வீட்டுக்கு பேய் வீடு அப்படிங்கிற பேர் மட்டும் மாறவே இல்ல. முன்பொரு காலத்துல ஒரு கிராமத்துல பெரியசாமின்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு. ஒரு தடவை பெரியசாமிக்கு சொல்ல முடியாத கஷ்டம் வந்தது. பெண்ணுக்கு கடனை உடனே வாங்கி திருமணம் செஞ்சாரு. மனைவிக்கோ உடம்பு சரியாம பணம் செலவழிச்சு பாத்துக்கிட்டாரு. போதாத நேரமோ என்னமோ
அவரோட நிலத்துல கூட விவசாயம் நடக்கல. கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு வந்து அசலையும் வட்டியையும் கேட்டு தொந்தரவு படுத்தினாங்க. நிலம் பொலத்தை வித்தாலும் கூட அது பத்தாது. இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்க முடியாத பெரியசாமி தற்கொலை பண்ணிக்கலான்னு யோசிச்சாரு. அதற்கு மறுநாளே தன்னோட தோட்டத்துல இருந்த புளிய மரத்துக்கு போனார். அந்த இடத்துல கண்ணை மூடி நின்னுக்கிட்டு பெரியசாமி, ஆண்டவா, இன்னொரு ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா அப்பயாவது என்ன பாகியசாலியா பொறக்கவை அப்படின்னு கை கூப்பி வணங்கினாரு. மறு நிமிஷமே மரத்துல இருந்து ஒரு தோல் பை அவர் காலடியில வந்து விழுந்தது. உடனடியா அதை எடுத்து அதை பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா பை நிறைய தங்க காசுகள் இருந்துச்சு. பெரியசாமி அத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கடவுளுக்கு நான் பேசுனது கேட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் தன்னோட மனைவியை எழுப்பி நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு. அத கேட்ட அந்த மனைவி, நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பணப்பைய அலமாரிக்குள்ள வச்சு பூட்டிட்டான். அப்பவே பெரியசாமியோட கஷ்டங்கள் எல்லாம் தீந்து போச்சு. வட்டி முதலையும் கொடுத்துட்டாரு. மீதி இருந்த பணத்தை வச்சு நிலம் பொலத்தை வாங்கி சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. எல்லாம் சரியா போய்கிட்டு இருந்த நேரத்துல பெரியசாமிக்கு திரும்பவும் ஒரு கஷ்டம் வந்தது. பணம் நிறைய வந்ததுனால அவருடைய மகன் ஊதாரித்தனமா சுத்தி சூது விளையாட்டுல ஈடுபட்டான். ஒரு முறை ஊர் ஜமீன்தாரோட மகனோட சூது விளையாடிக்கிட்டு இருக்கும்போது வாக்குவாதத்துல ஈடுபட்டு அவனை அரைஞ்சிட்டான். ஜமீன்தார் மகன் மூர்ச்சையாகி அப்படியே கீழே விழுந்துட்டான். ஊர் மக்கள் இத பார்த்து பெரியசாமி கிட்ட சொன்னாங்க. பெரியசாமிக்கு இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னே தெரியல. கண்டிப்பா பெரியசாமியோட மகனுக்கு மரண தண்டனை கிடைச்சிடும். ஊர் மக்கள் எல்லாரும் மகனை எப்படி வளர்த்திருக்காங்க அப்படின்னு பெரியசாமிய அவமானப்படுத்துவாங்க. இவ்வளவு அவமானத்தையும் தாங்கி இருக்கணுமான்னு திரும்பவும் பெரியசாமி தற்கொலை பண்ணிக்கலான்னு புளிய மரத்துக்கு போனாரு. ஆண்டவா, எனக்கு இவ்ளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சே. என் மகனுக்கு மரண தண்டனை கிடைக்க போகுது. அதோட நான் பொறுப்பில்லாத அப்பாங்கிற அவப்பேரும் கிடைக்க போகுது. எனக்கு மறு ஜென்மோன்னு இருந்தா எனக்கு நல்ல புத்திசாலியான மகனு கொடு அப்படின்னு 2 கையும் கூப்பி வேண்டினாரு. உடனே அந்த புளிய மரத்துல இருந்து ஒரு குரல் கேட்டுது. பெரியசாமி, நீ கவலைப்படாத. ஜமீன்தாரோட மகன் உயிரோட தான் இருக்கிறான். உன் மகனுக்கு மரண தண்டனை கிடைக்காது. பெரியசாமி ஆச்சரியப்பட்டு எங்க இருந்து அந்த சத்தம் வருதுன்னு புளிய மரத்துல பார்த்தாரு. ஆனா அங்க எதுவுமே இல்ல. கடவுள்தான் தான் வேண்டினத கேட்டு பதில் சொல்லிருக்காருன்னு நினைச்சாரு. உடனே ஜமீன்தார் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஜமீன்தாரோட மகன் கட்டில் மேல ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்தான். பெரியசாமி, அப்பாடா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பெரியசாமியோட மகன் நல்ல புத்திசாலித்தனமா அப்பாவுக்கு உதவிகரமா இருந்தான். கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. திரும்பவும் பெரியசாமிக்கு ஒரு கவலை வந்தது. நம்ம பணக்காரனாதான் இருக்கமே ஒழிய ஒரு கோடீஸ்வரனா இல்லையே. தன்னோட அடுத்தடுத்த தலைமுறைகள் கஷ்டமே இல்லாம வாழறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாரு. அன்று இரவே திரும்பவும் புளிய மரத்துக்கு போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னா அங்க போகும்போதெல்லாம் அவர் ஆசை நிறைவேறுச்சு இல்லையா. அதனால அப்பவே புளிய மரத்துக்கு கிளம்பி போனாரு. திடீர்னு புளிய மரத்துல இருந்து ஒரு பூதம் அப்படியே இறங்கி வந்து நின்னுச்சு. மறுபடியும் என்ன கஷ்டம் வந்தது? எதுக்கு நீ திரும்ப வந்திருக்க? அந்த பூதத்தை பார்த்ததும் பெரியசாமிக்கு வார்த்தையே வரல. வாய பொளந்து பாத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, ஆமா, நீ யாரு? சாவ துணிஞ்சு வந்துட்டு என்ன பார்த்து பயப்படுறியா? என்ன பார்த்தா தெரியல, நான் ஒரு பூதம். ரொம்ப வருஷமா இந்த புளிய மரத்துல தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் உதவி செஞ்ச? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு உதவி செஞ்சனா எனக்கு சொர்க்கத்துக்கு போகிற மோட்சம் கிடைக்கும். அதனாலதான் உனக்கு இதுக்கு முன்னாடி 2 முறை உதவி செஞ்சேன். எனக்கு உதவி செஞ்சா உனக்கு விமோச்சனம் கிடைக்குமா? ஆச்சரியமா இருக்கே. இங்க பாரு பெரியசாமி, மனுஷங்களுக்கு கவலை கஷ்டம் வர்றது சகஜம். அது எல்லாத்தையும் வரும்போது எதிர்கொள்ளணுமே தவிர இப்படி தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கவே கூடாது. நானும் உன்னோட முன்னோர் தான். கஷ்ட காலம் வரும்போது நானும் தற்கொலை செஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்படி பூதமா மாறிட்டேன். என்னோட வம்சத்துல அடுத்த 5 தலைமுறைக்கு யாரும் தற்கொலையே செஞ்சுக்காம இருந்தாங்கன்னா எனக்கு சொர்க்க விமோச்சனம் கிடைக்கும். என்னோட வம்சத்துல நீதான் 5வது தலைமுறை. நீ இந்த மாதிரி கஷ்டம்னு வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டேனா எனக்கு சொர்க்க விமோச்சனம் கிடைக்காது. நீயே யோசிச்சுக்கோ. நீ தற்கொலை செஞ்சுக்கிட்டு பூதமா மாறி எனக்கு துணையா இந்த புளிய மரத்துல வந்து உட்கார போறியா, இல்ல தைரியமா வாழ்க்கையை எதிர்கொண்டு ரொம்ப நாள் வாழ்ந்து இயற்கையா மரணம் அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போறியா?
நீயே முடிவு பண்ணிக்கோ, அது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி புளிய மரத்துக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெரியசாமி வாழ்க்கையில தற்கொலைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல.